எல்லாம் வல்ல கனகம்பட்டி ஐயா சத்குருவே சரணம். நம்ம இதற்கு முன்பு கனகம்பட்டி ஐயாவை நம்முடைய இல்லத்துக்கு வீட்டுக்கு எப்படி அழைப்பது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பல நண்பர்கள் பக்தர்கள் அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோருடைய வாழ்வியலும் எல்லோரும் உள்ளத்திலும் கனகம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இன்றும் தீர்க்கும். மேலும் இந்த வீடியோவிலிருந்து கனகம்பட்டி ஐயாவர்களை நம்முடைய இல்லத்திற்கு அழைக்கிறோம். மனப்பூர்வமாக உள்ளத்தோடு சரணகதி நிலை அடைந்து கனகம்பட்டி ஐயாவர்களை அழைக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட பிற்பாடு கனகம்பட்டி ஐயாவர்கள் நாம் இல்லத்தில் வந்திருக்காரா இல்லையா அப்படின்றத நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிக்கு அதை பற்றி பேசுவது தான் இந்த வீடியோ. நம்முடைய வாழ்வில் அன்றாடம் அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பல பிரச்சனைகள் மனதால், உடலால், உள்ளத்தால், பொருளாதார சூழ்நிலையால், இப்படி பல பிரச்சனைகள் அன்றாட மனிதர் எல்லோருக்குமே அது உண்டு. இருக்கப்பட்டவர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு, இல்லாதவர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. மனிதனாக பிறக்கப்பட்ட எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய கர்ம வினைகளை போக்குறதுக்காக இந்த பூமியில் அவதாரம் எடுத்து அந்த கர்ம வினைகளை நம்ம போக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ இருக்கப்பட்டவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உண்டு, இல்லாதவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உண்டு. அது உடல் ரீதியாக, உள்ளத்தல் ரீதியாக, பொருளாதார சூழ்நிலையாக, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களாக அன்றாடம் அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு நகர்ந்து கொண்டு தான் போய்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் கனகம்பட்டி ஐயாவிடம் மனதார, உள்ளத்தால் அவரோட சரணகதி அடைகிறோம். அப்போ கனகம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்படி கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவர் மேல் உள்ள பக்தியால் நாம் கனகம்பட்டி ஐயா அவர்களை எங்கள் குடும்பத்தை எங்களோடு தெய்வத்துக்கு தெய்வமாக, தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாக, குருவுக்கு குருவாக எங்களோடு எங்களோட வாழணும் அப்படின்றத மாதிரி எங்கள் அருள் புரிங்க ஐயா அப்படின்னு அனைத்து பக்தர்களும் விரும்புவதும் அதுதான். அப்படி விரும்பி கனகம்பட்டி ஐயா அவர்களை நம்ம இல்லத்துக்கு கூப்பிடுகிறோம். நமக்கு குடும்பம், அதாவது இல்லத்துக்கு கூப்பிடுகிறோம்னா அவரை நம்முடைய உறவாக பார்க்குறோம். அதுக்காக தான் நம்ம கூப்பிடுகிறோம். அப்போ கூப்பிட்ட பிற்பாடு கனகம்பட்டி ஐயாவர்கள் நம்ம இல்லத்திற்கு வந்துட்டாரா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் நமக்கு வரும். இது ஒரு டெஸ்ட்டு கிடையாது. கனகம்பட்டி ஐயாவர்கள் சோதிப்பதற்கு அர்த்தம் அல்ல. ஆனால் அவர் மீது உள்ள பக்தியால் கனகம்பட்டி ஐயாவர்கள் நம்ம இல்லத்துக்கு வந்துட்டாரா அப்படின்ற ஆர்வம், பக்தி, அதுதான் முக்கியம். அதான் காரணம். அதுக்காக கனகம்பட்டி ஐயாவர்கள் சோதிப்பதற்கு அர்த்தம் அல்ல இது. அவர் மீது உள்ள பக்தி தான் நம்மோட மனம் அவரை நம்மளுடைய இல்லத்துக்கு வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற மனம் ஆர்வம் வரும். இது இயல்பான ஒரு விஷயம்தான். அனைத்து பக்தர்களுக்குமே அது இருக்கும். தன்னுடைய இல்லத்திற்கு கனகம்பட்டி ஐயாவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா மனம் அந்த அளவுக்கு ஒரு பூரிப்பு அடையும், சந்தோஷம் அடையும். இது அனைத்து பக்தர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். ஒரு சிலர் நம்ம கனகம்பட்டி ஐயா அவர் சோதிக்கிறோம், வந்துட்டாங்க இல்லையா, டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம்ன்றது அர்த்தம் அல்ல. தயவு செய்து அப்படி யாருமே எண்ணி விடாதீர்கள். இது ஒரு விதமான பாசம், பக்தி, ஆர்வம், அதான் உண்மை. சரி, அப்போ கனகம்பட்டி ஐயா அவர்கள் நம்ம இல்லத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்றது நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னா, நாம் கனகம்பட்டி ஐயாவுடைய அருமையில் தெரிவதற்கு முன்பு, கனகம்பட்டி ஐயா அவர்களை அன்பு செலுத்துவதற்கு முன்பு, அவரை பற்றி கொள்வதற்கு முன்பு நம்முடைய வாழ்வில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்ததோ அதையும் தன்னுடைய மனதில் வைத்து கொள்ளுங்கள். கனகம்பட்டி ஐயா அவர்கள் அவர் மீது நம்ம பக்தி கொண்டு அவரை சரணகதி அடைந்த பிற்பாடு, அவளை வழிபாட ஆரம்பித்த பிற்பாடு எப்படி மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத நம்ம கணிச்சு பார்த்தோம்னா நம் உள்ளத்தில் அது உணர முடியும். அனைவரால் அதை உணர முடியும், கண்டிப்பாக உணர முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு மனதால் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இருப்போம். மன நிம்மதி இல்லை, டென்ஷன், உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்களில் சரணடைந்த பிற்பாடு அவர் வழிபட ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தோம்னா நம்மளோட மனக்கவலைகள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் குறைந்தது நம்மளால் உணர முடியும். மனபாரம் குறைஞ்சிருக்கும். அதாவது நம்ம தலைமையில் இருக்கக்கூடிய சுமையை வந்து கீழே இறக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு நம்ம கண்டிப்பாக உணர முடியும். மற்றும் நம்மளுடைய உடல் ரீதியாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் பண்ணிக்கிட்டு அந்த உடல் ரீதியாக நம்ம அந்த வலியை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா கணக்கம்பட்டி ஐயாவை வழிபட ஆரம்பித்த பிற்பாடு அதோடைய வலிகள் வேதனைகள் வந்து குறையிறத நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். மற்றும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டு போயிட்டு இருக்கோம், கடகர்கள் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்களை வழிபட ஆரம்பித்த பிற்பாடு பார்த்தோம்னா அதோட தாக்கம் குறைந்து இருக்கிறத நம்மால் கண்டிப்பாக உணர முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மனதால் உணர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நம் உள்ளத்தில் நம்முடைய இல்லத்தில் குடிகொண்டிருக்கிறார் அப்படின்றத கண்டிப்பாக உணர முடியும். இதனால் ஒரு அமாவசியமான விஷயம், ஒரு மனரீதியாக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அது. அப்போ கணக்கம்பட்டி ஐயா நம்மிடம் இருக்கிறார் அப்படின்றத உணர முடியும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் உண்டு அப்படின்னா தான் அது எப்படி உணர்வது அப்படின்னா அமாவசியமான சில விஷயங்கள் எப்படி அப்படின்னா உதாரணத்துக்கு தான் பல பக்தர்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னுடைய வாழ்வின் அது நடந்திருக்கு. எப்படின்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பல பக்தர்களுக்கு பாப்பாத்தி ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு. என்னுடைய வாழ்விலும் பல முறை வாரத்துக்கு 2-3 நாட்கள் 4-5 நாட்கள் கூட இல்லத்துக்கு பாப்பாத்தி ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துருவார். மற்றும் எப்பயாவது ஒரு சில நேரங்களை பார்த்தோம்னா பச்சை விட்டி கிளின்னு சொல்லக்கூடிய அந்த உருவத்திலையும் காட்சி அளிக்கிறார். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா புள்ளப்பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்குது, புள்ளப்பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி, அந்த உருவத்திலே வந்து காட்சி கொடுக்கிறார். இதனால் இன்னும் எப்படின்னா பகல் நேரத்தை உதாரணத்துக்கு பட்டாம்பூச்சி பச்சை விட்டிக்கிளி அப்படின்றதுனா பகல் நேரத்தில் மட்டும்தான் அதுகளை வந்து பார்க்க முடியும். அப்படி பகல் நேரத்தில் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம், பாப்பாத்தின்றது வரதானே செய்யும் போக தானே செய்யும்ன்றது ஒரு சிலவரோட வாதம். ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பாப்பாத்தி ரூபத்தில் வருகிறார்னா அது எப்போ வருகிறார்னா இரவு நேரத்தில். பாப்பாத்தியை வந்து இரவு நேரங்களை வந்து பார்க்கவே முடியாது. அதே மாதிரி பச்சை வெட்டி கிளின்றதையும் இரவு நேரத்தில் வந்து பார்க்கவே முடியாது. அப்போ வீட்டுக்கு இரவு நேரங்கள் வந்து கதவுலாம் சாத்தியிருப்போம், ஜன்னல்லாம் மூடியிருப்போம். அப்படி இருக்கும்போது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பாப்பாத்தி ரூபத்திலேயோ அல்லது பச்சை வெட்டி கிளி ரூபத்திலேயோ எப்படி வீட்டுக்குள் அதுவும் இரவு நேரத்தில் காட்சி கொடுக்கிறார்? அதான் அமாவசியமான சில விஷயங்கள்ன்றது. இதில் என்னுடைய வாழ்வில் மட்டுமல்ல, அவருடைய பக்தியில் இருக்கக்கூடிய பல பக்தர்களுடைய வாழ்விலும் எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரியாக சொல்லுகிறார்கள். நானும் பல விஷயங்களை கணக்கம்பட்டி ஐயா அவருடைய பக்தர்களை தொடர்பு கொண்டு பார்த்துருக்கேன். யூடியூப் சேனல்லையும் பல விஷயங்களை பக்தர்களை பார்த்துருக்கேன். எல்லோருமே ஒரே மாதிரியாக தான் சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம்? அதான் கணக்கம்பட்டி ஐயான்றது. கணக்கம்பட்டி ஐயாவின் அற்புதங்கள் என்னுடைய வாழ்வில் மட்டுமல்ல பல பக்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பாப்பாத்தி ரூபத்திலேயோ பச்சை வெட்டிக்கிளி ரூபத்திலேயோ வந்து காட்சி கொடுத்துருக்கார். அது மாதிரி என்னுடைய வாழ்வில் இப்போ சமீப காலத்துக்கு முன்பு என் உடன் பெறாத தங்கி மதுரையிலேருந்து ஒரு நாள் இரவு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுமார் ஒரு 8 மணி போல். அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே வீட்டில் இப்போ இரவு நேரத்தில் வந்து புள்ளப்பூச்சி வீட்டுக்குள்ள வந்திருக்குனே. இப்போ வந்து நான் வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தோம்னா வீட்டில் வந்து புள்ளப்பூச்சி உள்ளே வந்திருக்குனே. இந்த மாதிரி இரவு நேரத்தில் வந்து புள்ளப்பூச்சி வீட்டுக்கு வந்தால் நல்லதானே இல்லை கெட்டதானே அப்படின்றது மாதிரி அந்த தங்கையை வந்து கேட்குறாங்க. நல்லது கெட்டது எதுனாலும் என்னோட வந்து அவங்க குடும்பத்தில் எல்லோருமே என்கிட்ட கலந்துக்குவாங்க. அவங்க வந்து என்னைய வந்து அண்ணன் ஸ்தானத்தில் மட்டுமல்ல அப்பா ஸ்தானத்துலேயும் பார்க்கக்கூடியவர்கள். அந்த தங்கை அவர்கள் சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் வந்து எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, எனக்கு அப்பா இப்போ இல்லாத ஒரு குறையில் அதையும் நீங்கள் அந்த ஸ்தானத்துலேருந்து அப்பா ஸ்தானத்துலேயும் நீங்கள் தான் இருந்து என்னை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயம்னாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே என்னை கலந்துக்குவாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம்னாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது ஒரு எங்களுடைய வாழ்வில் அது இயல்பான ஒரு விஷயம் அது. அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு ஓம் சக்தி கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்பு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. புறப்புற நேரத்தில் வீட்டில் அந்த புள்ளைப்பூச்சி வந்திருக்கு. உடனே ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த மாதிரி புள்ளைப்பூச்சி வந்திருக்குண்ணே, கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டேங்க, இப்போ வீட்டுக்குள்ளே புள்ளைப்பூச்சி வந்திருக்கு, இது என்ன மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. நான் பார்த்த உடனே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எனக்கு இங்கே உணர்த்துறாங்க. அவங்க மதுரையில் இருக்காங்க, நான் திருப்புவனத்தில் இருக்கேன். மதுரைக்கும் திருப்பணத்துக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு நான் சென்றது கிடையாது. வீடு எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. புது வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீடு அமைப்பு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த புள்ளைப்பூச்சியை ஃபோட்டோ எடுத்து அனுப்பின உடனே அந்த ஃபோட்டோவை நான் பார்க்குறேன். பார்த்த உடனே எனக்கு இங்கே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உணர்த்துறாங்க. எப்படி உணர்த்துறாங்க அப்படின்னா, வந்திருக்கிறது நான் தாண்டா சாமி அப்படின்றத உணர்த்துறாரு. உணர்த்திட்டு அந்த இடத்த எனக்கு உணர்த்துறாரு. உடனே நான் ஃபோன் போட்டு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நான் அடுத்து பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணிட்டேன். நீங்கள் சங்கடப்படாங்கப்பா, தாராளமாக கோயிலுக்கு சென்று வாருங்கள். வந்திருக்கிறது புள்ளைப்பூச்சி கிடையாதுப்பா, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். கலங்கிட்டாங்க அவங்க. ரொம்ப சந்தோஷம்னே, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா, கோயிலுக்கு கிளம்புற நேரம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்கிறேன், கணக்கம்பட்டி ஐயா ஃபோட்டோ ஹாலில் மாட்டிக்கிங்களாப்பா, பூஜரையில் வைக்காமல் ஹாலில் மாட்டிக்கிங்களாப்பா அப்படின்ட்டேன். ஆமாங்கண்ணே, ஹாலில் தான் மாட்டியிருக்கேன், அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அங்கேருந்து கேட்குறாங்க. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எனக்கு அந்த காட்சியை உனக்கு உணர்த்துறாங்க, அதை நான் பார்த்து தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கணக்கம்பட்டி அது எந்த புள்ளைப்பூச்சி எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்களோ அதற்கு எதிர்த்தாப்பில் மே பகுதியில் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஃபோட்டோ இருக்குது, கரெக்டுங்களாப்பா அப்படின்றேன். ஆமாங்கண்ணே அப்படின்றது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம் எல்லாமே. எனக்கு அந்த காட்சியை இங்கே எனக்கு உணர்த்துறாரு. உணர்த்திட்டு வந்திருக்கிறது நான் தாண்டா சாமி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லை. விரதம் இருந்து எப்போவுமே கடவுள் மேலே பக்தியுடையவர்கள் வருக. சாய்பாபா மேலே பக்தி, ஓம் சக்தி மேலே ஒரு பக்தி. அப்புறம் கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி நான் அவங்ககிட்ட எடுத்து சொன்ன பிற்பாடு கணக்கம்பட்டி ஐயாவை மேலே பக்தி கொண்டு பக்தி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தில் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வியலும் பல அற்புதங்களே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் நிகழ்த்தி இருக்காங்க. அதை அனுபவித்து ஏன்டா அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி கவலைப்படாங்கப்பா, நிச்சயமாக கணக்கம்பட்டி ஐயா வேண்டிக்குங்க, நல்லபடியாக இப்போ இங்கே கோவிலுக்கும் சென்று வாங்க. கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் தனியாக போகிறதுனால குடும்பத்தில் யாரும் இல்லாமல் நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு ஆள் மட்டும் மாலை போட்டு குறுப்போடு சேர்ந்து நீங்கள் போகிறதுனால கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உங்களுக்கு துணையாக கணக்கம்பட்டி ஐயா இருப்பார். நல்லபடியாக போய்ட்டு வாங்க, நல்லபடியாக போய்ட்டு வந்துடுவீங்க, போய்ட்டு வாங்க, நல்லா வேண்டிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, நீ ரொம்ப சந்தோஷம் பண்ணி அப்படின்ட்டு நீங்களும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, நான் போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம் பண்ணி இங்கே இப்போ சொன்னோடனே ரொம்ப அதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் கூட இப்போ இரவு நேரத்தில் இந்த பூச்சியை பார்த்த உடனே இவர் ஏதோ சகுனமாக இருக்குமோ அப்படின்னு நான் பதட்டம் ஆகிட்டுங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம் பண்ணி இப்போ சொன்ன பிற்பாடு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தங்கை அவர்கள் சொல்கிறாங்க. சரின்ட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு மறுநாள் வந்துட்டாங்க. வந்து பிற்பாடு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அண்ணே, நீங்கள் சொன்னீங்களேண்ணே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உங்களுக்கு துணையாக வருவாங்கன்னு சொன்னீங்களே, உண்மைண்ணே, கண்டிப்பாண்ணே, அதை நான் உணர்ந்தேங்கண்ணே. பழனி அது ஏதோ ஒரு ஊர், அந்த ஊருக்கிட்ட போகும்போது பார்க்குறேன், ஒரு இடத்துல டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினாங்க, வண்டி நிப்பாட்டினாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா கணக்கம்பட்டி ஐயாவோடைய போர்டு வச்சுருந்தாங்க. பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்போ நீ உங்களை தான் நான் நினச்சினீங்கண்ணே, நீங்கள் சொன்னீங்களே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்கள் துணையாக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ அதை உணர்ந்தேன். சரின்ட்டு அங்கே எல்லோரும் டீயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு புறப்பட்டு போச்சு.
வண்டியில் போகும்போது ஜன்னல் ஓரம் பஸ்ஸில் வந்து ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு பாப்பாத்தியை மஞ்சள் நேரத்தில் பாப்பாத்தி கரும் புள்ளி வச்ச அந்த பாப்பாத்தி வந்து என் கூடவே பறந்துக்கிட்டே வரும். கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த பாப்பாத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். வண்டி பஸ்ஸு போய்கிட்டே இருக்குது, ஆனால் அந்த பாப்பாத்தி எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுண்ணே. ஆமாண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துச்சுண்ணே அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியத்தோடு அவர்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதுதான் கணக்கம்பட்டி ஐயா அப்படின்றது. இப்படி தான் சில விஷயங்கள் எல்லோருடைய வாழ்வியலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நம் இல்லத்தில் நம் உள்ளத்தில் மெயின் அதான் நம்மோட ஆத்மா ரீதியாக நம்ம உடலுக்குள் நம்மோட உள்ளத்தில் நம்ம மனதிற்குள் கணக்கம்பட்டி ஐயா வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார். அப்படி தான் நம்ம உணர முடியும். கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்துடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழ கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பு வேண்டுகோள். இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பலவர் பண்ணிக்கிட்டு பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் மேலும் ஊக்கப்படுத்துங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் இந்த சேனல் நல்லபடியாக வளர்ந்து வந்து மக்கள் பலவருக்கு இல்லாதவருக்கு ஏழையர்களுக்கு நல்ல தொண்டு செய்யணும்னு என்னுடைய விருப்பம். அது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அதுவரையும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதத்துடன் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஈஸ்வரா. கணக்கம்பட்டி சரணம்.